கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். நான் எழுதி கொண்டிருக்கிற புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். பிலிப்பியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றியப்பா. இந்த வாரத்துக்கு நீர் கொடுத்த வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவர் பிள்ளைகளோடு இடைப்படுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்க வேண்டுதல் செய்கிறேன். பரிசுத்தமுள்ள தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நாள் வெகு தூரத்தில் இல்லை. கிறிஸ்துவின் நாள் தொலை தூரத்திலும் இல்லை, சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. பூமி அதிர்ச்சியை பார்ப்பீர்கள், யுத்தங்களுக்குரிய செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கொள்ளை நோய் வரும். கொரோனா கொள்ளை நோயினால் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டது. வேதத்தில் சொல்லப்பட்ட இயேசுவின் வருகைக்கு நாட்களிலே நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், அதுக்காக அவர் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தம்முடைய வருகையை குறித்து தாமதியாதிராதபடி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இயேசுவின் வருகை சமீபம். இயேசுவின் வருகையிலே நம்மிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்க்கிறது துப்புரவானவர். பரிசுத்தம். பரிசுத்தம் பரிசுத்தம் என்று ஒவ்வொரு அவயவங்களிலும் எழுதப்பட வேண்டும். வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார். வேதம் சொல்லுகிறது, வாசல் அருகே வந்து விட்டார். வெளிப்படுத்தலை வாசிக்கிறோம்,
இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் கதவை திறப்பானாகில் அவன் வீட்டுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தமும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தமும் இயேசுவானவர் நம்மை ஸ்திரப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தமும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். முடிவு பரியந்தமும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், நான் வீணாய் ஓடல, நான் வீணா பிரயாசப்படல, அப்படி என்கின்ற மகிழ்ச்சி பரலோகத்திலே இயேசுவை சந்திக்கிற போது கிடைக்கும். இப்போது நாம் எல்லாரும் ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக இருப்போமே ஆனால் இயேசுவை சந்திக்கிற பொழுது நாம் வெட்கப்பட மாட்டோம். ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள், எல்லாம் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். லக்கை நோக்கி தொடர்கிறேன். என்னுடைய ஓட்டத்தில் ஒரு குறிக்கோள் உண்டு. என்னுடைய ஓட்டத்தின் குறிக்கோள் பரிசை தட்டி செல்ல வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். எப்ப வரைக்கும் ஓடணும் பாஸ்டர்? இயேசுவின் வருகை வரைக்கும் ஓடணும். ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய
கிறிஸ்துவை நோக்கி ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. அவரை நோக்கி ஓடுவோம். மேடு வரலாம், பள்ளம் வரலாம், வாழ்க்கை பிரயாணத்தில் மேடுகளும் உண்டு, பள்ளங்களும் உண்டு. நீ மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மான்கால்கள் உனக்குண்டு மறவாது. நீ மிதித்திடுவாய், தாண்டிடுவாய், மான்கால்கள் உனக்குண்டு மறவாது. சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் சோர்வு உண்டு. அப்பேற்பட்ட மனுஷன் எலியாவே சோர்ந்து போயிட்டான். பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர், தோப்பு தீர்க்கதரிசிகள் 400 பேர், மொத்தம் 850 பேர். வெட்டி சாச்சான். யோசபேல் கிளவிக்கு பயந்து சூரச்செடி கீழே படுத்து, போதும் ஆண்டவரே, என் பிதாக்களை பார்க்கலாம், நான் நல்லவன் அல்ல, என் ஜீவனை எடுத்துக்கொள். நீ செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கப்பா. அப்பத்தை புசிப்பா, இறைச்சியை புசிப்பா. காகம் கொண்டு வந்த அப்பத்தையும் இறைச்சையும் புசிச்சான். ஒரே மட்டும் 40 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் ஓடினான். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாப்பிடவே இல்லை. 40 நாள் ஓடுனா. ஓட்டத்தில் தடைகள் வருகிறதா? நிச்சயத்துடன் ஓடுவேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என்ன நிச்சயம்? பரிசை தட்டுவேன். பரிசை தட்டுவேன். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். எனக்கு ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஒரு நீதியின் கிரீடம். கிரீடத்தினால் உங்களுடைய சிரசு, உங்களுடைய தலை பரலோகத்தில் அலங்கரிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு இந்த பூலோகத்தில் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவ நாளில் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். நான் வீணாக ஓடவில்லை. வீணாய் பிரயாசப்படவில்லை. ஒன்னு தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கலாம். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருப்பவர்கள் யார்? எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடமாய் இருக்கிறவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
வரும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். எங்களுக்கு கிரீடமாய் இருக்க போகிறவர்கள் யார்? எங்களுக்கு கிரீடமாய் இருக்க போகிறவர்கள் யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய சன்னிதானத்திலே நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள். கிரீடம் சூட்டப்பட வேண்டும். உங்களுடைய சிரசிலே கிரீடம் சூட்டப்பட வேண்டும். யாரு கிரீடம்? விலை கொடுத்து வாங்கிடலாமா? விலை கொடுத்து வாங்கிடலாமா? ஆத்துமாக்கள் ஆத்துமாக்கள் நான் வீணாய் ஓடவில்லை, வீணாய் பிரயாசப்படவில்லை அப்படின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு கிரீடங்களே, ஆத்துமாக்களே, கிரீடங்களே, ஆத்துமாக்களே, பரலோகத்தில் போய் வெட்கப்பட்ட கூடாது. பரலோகத்தில் போய் வெட்கப்படாம இருக்கணும்னா இந்த பூலோகத்தில் கர்த்தருக்காக கிரியை செய்ய வேண்டும். கர்த்தருக்காக பயன்பட வேண்டும். வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரமானாய் இருக்கிறான். வேலை செய்கிறவன் கூலிக்கு பாத்திரமானாய் இருக்கிறான். நிச்சயமா சொல்றேன், நீங்க கர்த்தருக்காக செய்கிற ஒவ்வொரு வேலைக்கும் கர்த்தர் சரியான சம்பளத்தை கொடுப்பார்னு விசுவாசிக்கிறவங்க 2 கையை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சரியான கூலி. வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஏசப்பா சொல்றாரு, எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். கனம் எங்க இருந்து கிடைக்கும்? பிதாவே, பிதாவின் இடத்திலிருந்து நேரடியா. தேவனுடைய பிள்ளைகளை விழிப்படையுங்கள். எச்சரிக்கை அடையுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தட்டி சொல்லுகிறார், சகோதரனே, சகோதரியே, வீணாய் ஓடாதே. எல்லாம் ஓடுறாங்க, நானும் ஓடுறேன். இல்லை, அப்போஸ்தலன் பவுல் நிச்சயத்துடன் ஓடுவேன். அப்போஸ்தலன் பவுல் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுவேன்.
பரிசை பெறுவேன் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன் அவ்வளவு ஊழியம் செய்திருக்கிறேன். ஆத்துமாக்களுக்காக காவலில் கிடந்திருக்கிறேன். எத்தனையோ முறை மரண அவஸ்தையில் வாதிக்கப்பட்டிருக்கிறேன். கப்பல் சேதம், மெலித்தா தீவு, கப்பல்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு வர்றாங்க, புயல் காற்று அடிக்கிறது. பல நாட்களாக கூட வந்தவங்க சாப்பிடாம இருக்காங்க. எப்படி சாப்பிட முடியும்? உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. கொஞ்ச நேரத்தில் கப்பல் சிதறி நொறுங்க போகுது. அப்போஸ்தலன் பவுலை பார்த்து கர்த்தர் சொன்னார், கப்பல் சேதமே அன்றி உயிர் சேதம் வராது. இப்ப அப்போஸ்தலன் பவுல் சொன்னான், நல்லா சாப்பிடுங்க. மெலித்தா தீவுல கொண்டு போய் போட்டாங்க. விரியன் பாம்பு அது கடிச்சிச்சுன்னா பிழைக்கவே முடியாது. அப்போஸ்தலன் பவுல் உதறி விட்டு அவன் பாட்டுக்கு உட்கார்ந்திருந்தான். எல்லாம் உத்து பார்த்தாங்க, இவன் நொர தள்ளி கொஞ்ச நேரத்தில் சாக போறான். ஒருவேளை இவன் தேவனாய் இருப்பானோ? ஜனங்களுக்கே ஆச்சரியம். காவலில் கிடந்திருக்கிறேன். ஒரே பிரயாணம், ஒரே ஊழியம். கர்த்தருக்காக பிரயாசம். அதான் சொல்றான், நிச்சயத்துடன் ஓடுவே. நிச்சயத்துடன் ஓடுவேன். எனக்கு ஒரு ஹோப். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? பெற்றுக்கொள்ளுவேன். தேவனிடத்தில் பரிசை பெற்றுக்கொள்ளுவேன். நீங்கள் அல்லவோ எங்களுக்கு கிரீடமாய் இருக்கிறீர்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. என்ன ஒரு ரெவலேஷன், என்ன ஒரு வெளிப்பாடு. அப்போஸ்தலன் பவுலுக்கு என்ன ஒரு வெளிப்பாடு. என்ன அழகா சொல்றாரு பாருங்க, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. ஒரு ஆத்மாவை சபைக்கு கொண்டு வந்த ஒரே சந்தோஷம். ஒரு பாவி ரட்சிக்கப்படுவது நிமித்தம் தூதர்கள் மத்தியில் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஒரு பாவி. ஒரு பாவி ரட்சிக்கப்படுவது நிமித்தம் பரலோகத்தில் தூதர்கள் மத்தியில் மிகுந்த சந்தோஷம்.
என்ன ஒரு வெளிப்பாடு! எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே, 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 14வது வசனம். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், பின்பு உங்கள் ஊர் வழியாய் மக்கோதோனியா நாட்டு இல்ல 2 கொரிந்தியர் 1:14. 2 கொரிந்தியர் 1:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல. யாரு புகழ்ச்சி? ஆத்துமா. ஆத்துமா தான் புகழ்ச்சி. ஆத்துமா தான் புகழ்ச்சி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருப்பது போல. என்ன அற்புதமான வார்த்தை! என்ன அற்புதமான வெளிப்பாடு! அப்போஸ்தலன் பவுல் உறுதியாய் இருந்தார். நீங்கள் தான் எங்களுக்கு புகழ்ச்சி. நீங்கள் தான் எங்களுக்கு புகழ்ச்சி. உலக புகழை நாடவில்லை அப்போஸ்தலன் பவுல். பரலோகத்திலே எனக்கு புகழ்ச்சி இருக்க வேண்டும். பரலோகத்திலே ஒரு கணக்கை நான் துவங்கி இருக்கிறேன். பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்ல, பேங்க்ல போய் ஒரு கணக்கு துவங்குறோம்ல, அந்த மாதிரி ஒரு பாஸ்புக்கை வச்சுக்கோங்க. பரலோகத்துக்கு ஒரு புத்தகம் இருக்கு, அதுல கணக்க துவங்கியா. அதுதான் உனக்கு புகழ்ச்சி. வேற ஒண்ணும் உன் கூட வரப்போறதில்ல. ஏசப்பா சொல்கிற போது உங்களுடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வை. அதுக்காக இந்த பூலோகத்திலே ஒண்ணுமில்லாதவனா வெறுமையானவனா இருக்கணும்ன்றது கர்த்தருடைய வெளிப்பாடு கிடையாது. இந்த பூலோகத்துல நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும். நமக்கு எல்லாம் வேணும். வீடு வேணும். 10 வீடு வச்சுக்கோங்க. அது எல்லாம் நம்ம கூட வரப்போறது இல்லை. ஒன்னே தான் நம்ம கூட வரும். ஆத்துமா தான் நம்ம கூட வரும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி, கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் ஏசப்பா சொல்றாரு. மத்தேயு சுவிசேஷம் 16வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய், ஏசப்பா பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். ஏசப்பா சொல்றாரு, நான் என்ன செய்வேன்? தூதர்களை அழைச்சு கொண்டு இந்த பூமிக்கு வருவேன். இரண்டாவது விசை ஏசப்பா தரிசனமாவார். தமக்காய் காத்து கொண்டிருக்கிற ஜனங்களை அழைத்து கொண்டு செல்லும்படியாய் பாவம் இல்லாமல் இரண்டாம் தரம் தரிசனம் ஆவார். நம்மளெல்லாம் அழைச்சிட்டு போகணும்ல. பரலோகத்துக்கு நம்மளெல்லாம் கூட்டு போகணும்ல. ஒரு கைவேலை இல்லாத ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்ப என்ன நடக்குது? இந்த பரலோகத்துக்கு நம்ம கூட்டிட்டு போகிற போது சம்பளம் கொடுக்கிறார். இப்பதான் சம்பளம். வேதம் சொல்லுது, அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பேன். அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். உங்களை வெறுமையா விட்டுற மாட்டார். எங்களுக்கு சந்தோஷமும் கிரீடமாய் இருக்கிறவர்களே. அப்போஸ்தலன் பவுல் அதைத்தான் சொல்றாரு, எனக்கு சந்தோஷமும் கிரீடமாய் இருக்கிறவர்களே, எங்களுக்கு நீங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது போல எங்களுக்கு நீங்கள் புகழ்ச்சியாய் இருக்கிறது போல அவனவன் கிரியைக்கு தக்க அவனவனுக்கு பலன் அளிப்பான். நீங்கள் ஒரு கம்பெனிக்கு, ஒரு ஆபீஸில் நீங்க வேலைக்கு போறீங்க. தினக்கூலி இருக்கிறது, வார கூலி இருக்கிறது, மாச கூலி இருக்கிறது. தினக்கூலி வேலை முடிஞ்சு காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போறீங்க, சாயந்தரம் 6 மணிக்கு நீங்க வீட்டுக்கு வர்றீங்க. உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. உங்க முதலாளி, உங்க ஓனர் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கிறார். என் பரம எஜமான் இயேசு மத்திய ஆகாயத்திலே நம்மை அழைத்து கொண்டு செல்லும்படி வருகிற பொழுது அவனவன் கிரியைக்கு தக்க அவனவனுக்கு பலன் அளிப்பான். அவனவன் கிரியைக்கு தக்க அவனவனுக்கு பலன் அளிப்பான். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் ஏசப்பா சொல்றாரு. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 12வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பூலோகத்திலே ஆசீர்வாதம், பரலோகத்திலே ஆசீர்வாதம். ஊழியம் செய்கிறவங்களுக்கு பூலோகத்திலே ஆசீர்வாதம், பரலோகத்திலேயும் ஆசீர்வாதம். வந்தோம், சபைக்கு வந்தோம், நல்லா வர்ஷிப் பண்ணீங்க. இந்த அனுபவம்
உங்களுடைய அக்காவுக்கு கிடைக்கணும், உங்கள் சித்திக்கு கிடைக்கணும், சித்தப்பாவுக்கு கிடைக்கணும், உங்கள் பெரியப்பாவுக்கு கிடைக்கணும், உங்கள் கூட படிக்கிறவங்களுக்கு கிடைக்கணும். இந்த பாரம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க கத்தருக்காய் கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆத்தும பாரத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அழிந்து போகிறாங்களே ஜனங்கள், அழிந்து போகிறாங்களே ஜனங்கள், நரகாக்கினை கேட்டுக்கு போகிற வாசல் மகா விசாலமாய் இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசலோ நெருக்கமும் குறுகலுமாய் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்கிறவர் சிலர். இந்த உலகத்தில் ஆடம்பரமா வசிக்கணும், கொள்ள நோய் வந்து தூக்கிட்டு போயிடும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஏசப்பா சொல்கிற பொழுது அவன் அவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய பலன் என்னோடு வருகிறது. வெகுமதிகளை எடுத்துக்கொண்டு வருகிறேன், கிரீடத்தினால் என்னுடைய பிள்ளையை நான் அலங்கரிக்க வேண்டும். நான் வீணாய் ஓடினதும் வீணாய் பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் தேவன் சரியாய் அளந்து கொடுப்பார். வாசிக்கலாம் யோபுவின் புஸ்தகம் 34வது அதிகாரம். யோபுவின் புஸ்தகம் 37 சொல்றாரு. 34வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் அநியாயம் செய்யாமலும் 11வது வசனம் மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரி கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். நியாயஸ்தானத்துக்கு முன்பாக போய் நிற்க வேண்டும். ஜட்ஜ் என் தேவன், பிதாவாகிய தேவன் நீதிபதியாய் இருக்கிறார். என் இயேசு வழக்கறிஞராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது உங்களுக்காக பிதாவின் இடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம். 2 கைகளை வைத்து 2 கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ். தேவனுடைய அநாதி கிருபை, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. ஏன் பிள்ளை தண்டிக்கப்படுறத தகப்பன் பார்க்க முடியல? தகப்பன் யாரு? ஏசப்பா. நாம் அவருடைய பிள்ளைகள். நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்.
அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. சம்பளத்தை பெற்றுக்கொள். ஏசப்பா கரத்திலே நீ உழைத்ததற்கான ஊதியத்தை நீ பெற்றுக்கொள். அதை கொடுக்க தான் அவர் வர்றார். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்ளுகிறவன் ஞானமுள்ளவன். சாலமோன் ஞானி எறும்புட்ட போய் கத்துக்கிற சொல்றார். இந்த எறும்புட்ட போய் என்ன கத்துக்கிறது? ஒரு விஷயம் இருக்கு, ஒரு நாணம் இருக்கும். மாரி காலத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை கோடை காலத்திலே என்ன செய்கிறது? சேர்த்து வைக்கிறது. அதுக்கு ஒரு அறிவு இருக்கு. ஏன்? மழை காலம் வந்தால் நம்மளால் வெளியே போக முடியாது, தானியத்தை நம்மளால் சேகரிக்க முடியாது. ஆகினால கோடை காலத்திலேயே தேவையான ஆகாரத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறது. அந்த சின்ன பிராணிக்கு, அந்த சின்ன எறும்புக்கு இவ்வளவு நாணம் இருந்துச்சுன்னா, தேவனுடைய பிள்ளை உனக்கு என் தேவன் நாணத்தை கொடுத்திருக்கிறான் நான் நம்புறேன். உனக்கு தேவன் நாணத்தை கொடுத்திருக்கிறார் நம்புறேன். ஆத்துமாக்களை சம்பாதித்துக் கொள்கிறவன் நாணமுள்ளவன். சங்கீத புஸ்தகம் 62வது சங்கீதம் 62வது சங்கீதம் 12வது வசனம். கிருபையும் உம்முடையது, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே. ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர். அவனவன் செய்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறீர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நியாயஸ்தானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஒரு குற்றவாளி அவன் குற்றம் சாட்டப்பட்டவன் என்றால் ஒரு தவறு செய்திருக்கிறான். அவனை காவல்துறை, போலீஸ் சிறைச்சாலையில் அடைத்து வைக்கிறார்கள். அவனை கோர்ட்டுக்கு, நீதிமன்றத்துக்கு அழைத்து கொண்டு போய் குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிறார்கள். இப்பொழுது ஜட்ஜ், நீதிபதி அவருடைய ஸ்தானத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். அவனுக்காக ஒரு வழக்கறிஞர் வாதாடி கொண்டிருக்கிறார். அந்த குற்றவாளியினுடைய நியாயங்களை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதை போலத்தான் நாம் எல்லோரும்
தேவனுக்கு முன்பாக இயேசுவுக்கு முன்பாக பரலோகத்திலே போய் நிற்க வேண்டும். இப்பொழுது ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும். எவனுடைய பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கோ பரலோகம், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படலைன்னா நரகம். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டா என் இயேசு. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டா என் இயேசு. என் வாழ்வின் ஏக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். எல்லாம் சொல்லுங்க. என் வாழ்வின் ஏக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பெண்களை நிர்மூலமாக்கும் தேவன் தரும் பலன். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனால் வெற்றி நிச்சயமே. எங்கும் எழுப்புதல். இந்தியா கிறிஸ்டியா. ஏசப்பா, இந்திய நாடு கிறிஸ்துவ நாடா மாறின எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்தியா கிறிஸ்டியா. எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. இந்தியா கிறிஸ்டியா. இந்தியா இயேசுவுக்கே நான் சொந்தமாக்குவேன். சொல்லுங்க. ஆத்துமாக்களை சம்பாதிப்பேன். எல்லாம் சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆத்துமாக்களை சம்பாதிப்பேன். ஆத்துமாக்களை சம்பாதிப்பேன். ஏசப்பாட்ட கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவேன். சம்பளத்தை பெற்றுக்கொள்ளுவேன். விசுவாசத்தோடு. ஆமென். ஹல்லேலூயா. எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமையே. எங்கள் போராயுதங்கள் ஆவியின் வல்லமையே. அரண்களை நிர்மூலமாக்கும் தேவன் தரும் பலனே. அரண்களை நிர்மூலமாக்கும் தேவன் தரும் பலனே. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் திருவசனம். கிறிஸ்துவின் திருவசனம். அனுதினம் அறிக்கை செய்து அழகையை துரத்திடுவோம். அனுதினம் அறிக்கை செய்து அழகையை துரத்திடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழ்வதனால். ஓ ஹல்லேலூயா. வெற்றி. எங்கும் எழுப்புதல். இந்தியா கிறிஸ்டியா. எங்கும் எழுப்புதல். இந்தியா கிறிஸ்டியா. எங்கும் எழுப்புதல்.
நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி ஆவில நிரம்பி கையை தட்டி ஆவில நிரம்பு, கரங்களை தட்டி ஆவில நிரம்பு. அந்நிய பாஷைகளை பேசு, 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 அந்நிய பாஷைகளை பேசுகிறவர் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறார். அந்நிய பாஷைகளை பேசுகிறவர் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறார். துதித்து மகிமைப்படுத்தலாம், தேவனை துதித்து மகிமைப்படுத்தலாம், தேவனை துதித்து மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை 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 தேவனுக்கே, மகிமை தேவனுக்கே, மகிமை தேவனுக்கே, மகிமை தேவனுக்கே. Glory to God, glory to God, glory to God. தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மகே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மகே மகிமை. ஐயா வாழ்க, ராஜா வாழ்க, உன்னதத்தில் ஆவில நிரம்பி, ஆவில
பூமியில நிரம்பி இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் இந்த பூமியிலே ஐயா வாழ்க 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 எல்லாம் சொல்லுங்க. வாழ்க 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 என் இயேசு வாழ்க. என் இயேசுவுக்கு ஹோசன்னா. ஜெயக்கொடி எந்தன் ஜெயக்கொடி, எந்தன் வெற்றி கொடி, எந்தன் யெகோவா நிசி. ஜெயம் கொடுக்கிற தேவன், ஜெயம் கொடுக்கிற தேவன். உன் வாழ்க்கையில் வெற்றியை தேவன் கொடுக்கிறார். உன்னுடைய தோல்விகள் வெற்றியாய் மாறுகிறது. உனக்கு வெற்றி படிக்கட்டை கர்த்தர் வைக்கிறார். அபிஷேகம் அலையினால் உன்னை நிரப்புகிறார். உன்னுடைய வாதை நின்று போடுகிறது. உன்னுடைய பலகீனம் மறைகிறது. தேவன் வெற்றி கொடியாய் கடந்து வருகிறார். அவர் யெகோவா நிசி. அவர் வெற்றி கொடுக்கிற தேவன். அவர் வெற்றி கொடுக்கிற தேவன். உந்தன் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. உந்தன் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. உன்னை வாளாக்காமல் என் இயேசு தலையாக்குவார். உன்னை வாளாக்காமல் என் இயேசு தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். நீ கீழாகாமல் மேலாவாய். Thank you, Lord. 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 எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றி அப்பா. இந்த மதியான வேலைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை ஒரு விஷயம் உயிர்ப்பித்தீர் ஆண்டவரே. உம்முடைய அக்கினி போட வந்தே இப்பொழுதே பற்றி எரியட்டும். உம்முடைய அக்கினி எங்கள் மேல் விழுந்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பினீரே, உமக்கு நன்றி ஆண்டவர். நாங்கள் தேவனுடைய நாளுக்கென்று நாங்கள் நியமிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்காய் கிரியை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் வீணாய் ஓடவில்லை, வீணாய் பிரயாசப்படவில்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எங்களுக்கு உண்டாயிருக்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் எங்களுக்கு கிரீடமும் சந்தோஷமாய் இருக்கிறவர்கள் நீங்களே. ஆத்துமாக்களை அறுவடை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆத்துமாவுக்காக இயேசுவை பற்றி சொல்ல, ரட்சித்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். இந்த மாதம் முழுவதும் நடத்தினீர், உமக்கு ஸ்தோத்திரம். கடைசி மாதத்தை நாங்கள் காண இருக்கிறோம். எங்களுக்கு கொண்டாட்டங்களை, கிறிஸ்மஸ், புத்தாண்டு போன்ற பண்டிகை நாட்களை நாங்கள் அனுசரிக்க நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதியும், பொருளாதாரத்தை சந்திப்பீராக. பிள்ளைகளை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்புல பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட, விசேஷமாய் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்தலை பெற்று காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு புலமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும்